Guys, நான் உங்கள் அர்ஜுன் லேன்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் இன் 2024. டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கனாலே யூடியூப்பில் பல வீடியோ இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா வீடியோஸ் இதை பற்றின கான்செப்ட்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் அந்த ரோட் மேப்பை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்னால் தான் படிக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் கரெக்டாக புரியும். ஸோ அப்படிப்பட்ட டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பை உங்களுக்கு நான் புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த டேட்டா சயின்ஸ் ஜாப் ரோலுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்றது. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் இன் 2025 அப்படின்றது மேசிவ் க்ரோத் ஆகிடுச்சுங்க. அதாவது இந்த ஜாப் ரோல் பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப க்ரோ ஆகிடுச்சு. இந்த ரீசன்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த ஜாப் ரோல் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ஜாப் ரோலாகவும் இருக்குது. இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து ஃபினிஷ் பண்ணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மொத்தமாக இந்த வீடியோவில் இருக்குது. எதை படித்தா போதும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நாட் ஒன்லி இந்த டேட்டா சயின்ஸ், நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபவுண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணும். ஸோ அதில் இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், லேர்ன் த ஃபவுண்டேஷன்ஸில் என்னென்ன இருக்குது டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, இந்த மூணுத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான், நம்பை, பைத்தானில் இருக்கிற அந்த நம்பை அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாடியூல்ஸை பற்றின பைத்தானில் இருக்கிற நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், இதெல்லாம் நீங்கள் எப்படி அது எங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணணும், எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி அது இருக்கிற கோடிங், பைத்தான் கோடிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்னு என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். ஸோ இந்த எஸ்கியூஎல்ல நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எஸ்கியூஎல்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் லேர்ன் த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வரைக்கும் நான் சொல்ல போகிறது எல்லாமே, இதுமேட்டு சொல்ல போகிறது எல்லாமே ஸ்டெப்ஸு. இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இருக்கிற ஸ்டெப்ஸு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் ரோல் இன் 2025க்கு யூ ஆர் எலிஜிபிள். இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அப்படின்றது இந்த லேர்ன் த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் மொட்டையாக சொல்கிறத விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிறது உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன், மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் அல்ஜிப்ராவில் இருக்கிற சம்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா பேஸ்டு கோடிங் சம்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா பேஸ்டு கோடிங் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணுன்றது தான் நான் சொல்ல வருது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது யூஸ்வலாக அந்த டேட்டா சயின்ஸ் அதிகமாக தேவைப்படுங்க, அதிகமாக இருக்கிற பேசிக் நாலேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் அது ப்ராபபிலிட்டி. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் எதுக்கு போகணுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா சயின்ஸுக்கு உங்களுக்கு மெயினாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே பைத்தான் தாங்க. ஜாவா அதெல்லாம் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு வராது. ஜாவா, C++லாம் இதில் முக்கியமாக வர்றதுன்றது இதெல்லாம் தான். எது பைத்தானில் இருக்கிற அந்த மாடியூல்ஸ், அந்த நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கற்றுக்கோங்க. நம்ம செகண்டு பார்க்க போகிற ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் கோர் டேட்டா சயின்ஸ் ஸ்கில் அப்படின்றது இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இருக்கிற செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஏ அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங், டேட்டா விஷுவலைசேஷன். அந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்குள்ளே மேட்ப்ளாட்லிப், சிபான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள அதை டீப்பாக போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாமே ஒரு அவுட்லைனாக தான் இருக்கும், எதையுமே டீப்பாக நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. மேலோட்டமாக அவுட்லைனில் இருக்கிறத இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் டீப்பாக உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். இதெல்லாம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அடுத்து நீங்கள் பார்க்குற முக்கியமான இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். எம்எல் டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷின் லேர்னிங்கில் மொத்தம் 3 இருக்குது. சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கிற டூல்ஸ் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியாது. அதில் தான் முக்கியமான ஒரு விஷயமே. அந்த டூல் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினே உங்களுக்கு டக்குன்னு அதை கேட்டோடனே உங்களுக்கு மறக்கலாம், இல்லாது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரியும். ஸோ என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா சைக்கிட் லேர்ன் அப்படின்ற ஒரு டூல், சைக்கிட் லேர்ன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர்வைஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன், டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட் இந்த பேஸ்டு இதில் வரும். அதேமாரி அன்சூப்பர்வைஸ்டில் கிளஸ்டரிங், அப்புறம் PCAன்னு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் வரும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற தேர்ட் ஸ்டெப்
இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் அப்படின்றது அட்வான்ஸ்ட் டு ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸ். அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைஸ்ட் டாபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது டீப் லேர்னிங், என்எல்பி, அப்புறம் இந்த டைம் சீரீஸ் அதெல்லாமே வரும். ஸோ டீப் லேர்னிங்கில் உங்களுக்கு தெரியும். எல்எல்பியில் கேட்டிங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, டெக்ஸ்ட் ப்ராசஸிங் வித் ஸ்பேஸ் ஆர் ஸ்பேசி அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த அட்வான்ஸ்டு டு ஸ்பெஷலைஸ்டு, அட்வான்ஸ்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸ்குள்ளே போகிற முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் இந்த தேர்ட் ஸ்டெப் இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் சீரீஸ். இந்த தேர்ட் ஸ்டெப்லேயே டைம் சீரீஸ்னு சொல்கிறாங்க. டைம் சீரீஸ் மாடல்ஸு, ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ் லைக் ஒரு ப்ரோஃபெட் ஆர் ஒரு அரிமா, அந்தமாரி ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸை நீங்கள் எப்படி டைம் சீரீஸ் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸில் சொல்லித்தராங்க. ஸோ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த இந்த ஃபவுண்டேஷனல் இதாக இருக்கட்டும், பேசிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த அந்த செகண்ட் ஸ்டெப்புன்ற சொல்லக்கூடிய அந்த மாஸ்டர் கோ டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ், அதில் இடிஎன்னா என்ன, டேட்டா கிளீனிங்னா என்ன, டேட்டா விஷுவலைசேஷன் என்ன, டேட்டா மேனிப்புலேஷன்னா என்ன, அப்புறம் மிஷின் லேர்னிங்கில் வந்துட்டீங்க சூப்பரைஸ், அன்சூப்பரைஸ், அதில் என்னென்ன டூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்ட் தான் இந்த அட்வான்ஸ்டு டு ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸ்ன்றதே இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் கவர் பண்ணிட்டே வந்தால் தான் இந்த ரோட் மேப்பை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பை நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. இந்தந்த டேஸில் இப்போ ஒரு டே 1ல் நான் இதை முடிக்கணும், டே 2ல் இதை முடிக்கணும், டே 3ல் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெடியூல் போட்டு வச்சு நீங்கள் முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை முடிச்சிடலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஏஐ ரோட் மேப்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அது கீழே என் சேனலில் போய் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோட் மேப் அப்படின்றது டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்புக்கும் எல்லாமே ஒரே மாரி இருக்கும், ஒரே கற்றுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ இல்லைனா அந்த கீழே மேலே ஒரு ஐ பட்டன் தரேன், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கெட் கம்ஃபர்டபுள் வித் பிக் டேட்டா அண்ட் டிப்ளாய்மெண்ட். பிக் டேட்டா அப்படின்றது இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா எல்லாமே ஒன்று தான். அதில் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஃபோர்த்து ஸ்டெப்பு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ பிக் டேட்டா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஸ்பார்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்பார்க் கற்றுக்கோங்க, ஹடூப் கற்றுக்கோங்க, ஹடூப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து டிப்ளாய்மெண்ட்டுன்றாங்க. பிக் டேட்டா அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. டிப்ளாய்மெண்ட்னா என்னென்னா யூஸ் டாக்கர், ஃப்ளாஸ்க் ஆர் ஸ்ட்ரீம்லெட் டு டிப்ளாய் மாடல்ஸ். இந்த டாக்கரு, ஃப்ளாஸ்க்கு, ஸ்ட்ரீம்லெட் இதெல்லாம் என்னென்னு கற்றுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மாடல்ஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே பிக் டேட்டா அண்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த ஃபோர்த்து ஸ்டெப்புக்குள்ளே வருது. இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் முக்கியமாக அடுத்து வர்றது தான் க்ளவுடு. நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். க்ளவுடோட முக்கியத்துவங்கள் என்ன, க்ளவுடு எதுக்குள்ள யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துப்போம். நீங்கள் க்ளவுடு கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீசஸ், அந்த ஏடபிள்யூஎஸ் கற்றுக்கோங்க. கூகுள் க்ளவுட்னு என்னென்னு கற்றுக்கோங்க. அசூர்னு என்னென்னு கற்றுக்கோங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் கோர்சரா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுக்குன்னே, அதெல்லாம் நீங்கள் போய் அங்கே போய் கற்றுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நான் பார்க்க போகிற ஃபிஃப்த்து ஸ்டெப் இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ. ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ண தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னென்ன நம்ம இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெரியும், சரி நம்ம இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்றது. அதை தான் அந்த ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண சொல்கிறது. ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுன்றது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உங்களோட இது என்னன்ற உங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது, பில்ட் பண்ணலாம் அப்படின்ற சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. சென்டிமெண்ட் அனலைசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ராட் டிடெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்தமாரி டிடெக்ஷன், அனலைசஸ், ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பை இன்னும் எஃபெக்டிவாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இது இருக்குது, அது இருக்குது, இதை படிக்கணும், அதை படிக்கணும், அடுத்தடுத்து நான் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நீங்களும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எல்லாமே லேர்ன் பண்ணுற மாரி தான் இருக்கும். அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதோட ஃபைனல் ஸ்டெப், சிக்ஸ்த்து ஸ்டெப், இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இருக்கிற ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்குது. முதல்ல இது ப்ரீ ஃபைனல் ஸ்டெப், 6 ஸ்டெப்புன்றது சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். சர்டிஃபிகேஷன் கோர்சஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஒரு ப்ரூஃபுக்கு, சரி இதெல்லாம் நான் கற்று வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் படித்து வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள்
ஈவன் எல்லாரும் காட்டுறதுக்குமே இது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, கோர்சஸை முடிக்கணும் அவ்வளோதான். இதில் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். கூகுள் டேட்டா அனலைசிஸ்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஐபிஎம் டேட்டா சயின்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டென்சார் ஃப்ளோவில் ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஐபிஎம் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் தான் இதில் மெயினாக ரொம்ப ஹை வேல்யூவாக பார்க்குற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். இதெல்லாம் எங்கெங்கே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸாக இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஐபிஎம் டேட்டா சயின்ஸை டெஃபினட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்லேயே சர்டிஃபிகேஷன்லேயே முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன், ஹை வேல்யூ சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் எங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன். நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் லிங்க்டின்ல போய் பண்ணலாம், கிட்டப்ல கேகிள்னு ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் கற்றுக்கலாம். நெட்வொர்க்கிங் பண்ண தான் உங்களுக்கு ஒரு உங்கள் ஜாப் ரோல் நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்தில் நெட்வொர்க்கிங் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணும். இன்னும் ஃபர்தராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபைனல் ஸ்டெப், 7th ஸ்டெப் இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபவுண்டேஷனு, அப்புறம் என்னென்ன கற்றுக்கணும், அடுத்து எப்படி ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும், சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரூஃபுக்காக நெட்வொர்க்கிங் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மேலே இருக்கிற 6 ஸ்டெப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற 7வது ஸ்டெப் தான் இந்த நெட்வொர்க்கிங்லாம் முடிஞ்சு தாண்டி வர இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த ஃபைனல் ஸ்டெப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாபை நீங்கள் செக்யூர் பண்ணணும் டேட்டா சயின்ஸில் அப்படின்னா இந்த ஃபைனல் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான். எதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிடுறேன். பைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எஸ்கியூஎல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எம்எல் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற சில சம்ஸ்லாம் இருக்குது. எம்எல் கோடிங்கை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே பண்ணால் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், ஜீக் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய்ட்டு உங்கள் கோடிங்கை சால்வ் பண்ணுங்கள். கேஸ் ஸ்டடிஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் வித் டேட்டான்னு இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனோட இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நான் ஏன் இதில் வச்சேன் அப்படின்னா 7th ஸ்டெப்பாக ஃபைனல் ஸ்டெப்பாக வச்சேன்னா இதுதான் முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணி ஒரு ஜாப் செக்யூர் பண்ணுறது தான் இவ்வளோமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. எல்லாமே படிச்சுட்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் போயிட்டு கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் சொதப்பாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இதனால இந்த ஜாப் ரோலை நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் அப்படின்றது ஒரு ரோட் மேப்னா என்ன, ஒரு வழிகாட்டி, ஒரு வழி காட்டுறது. இந்த வழியில் போனால் இந்த இலக்கை நீங்கள் அடையலாம், இந்த ஜாப் ரோலை நீங்கள் அடையலாம் அப்படின்றது. அப்போ அந்த ரூட்டை நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு அதை போய் நீங்கள் கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஈவன் நிறையா சின்ன 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களாம் கூட இந்த வீடியோ பார்ப்பீங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் நிறைய ரோட் மேப் வீடியோஸ் போகணுன்னு தான் ஆசை. இது வரைக்கும் ஒரு ரோட் மேப் முடிச்சிருக்கேன், ஏஐ ரோட் மேப் முடிச்சிருக்கேன், டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் இந்த வீடியோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் இன்னும் எம்எல் ரோட் மேப் அது இதுன்னு போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டுற வேண்டியது தான். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ இன்ன வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.